கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேன்மைப்படுவதாக. நீதியினால் வரும் மேன்மை. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம். உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது நீதி, நேர்மை, உண்மையோடு உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய பாவத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இறைவன் ஏற்படுத்தின இந்த உலகில் வாழும் ஜனங்களின் உயர்வும் இகழ்ச்சியும் அவர்களுடைய நீதியுடனும் பாவத்துடனும் சம்பந்தப்பட்டது என்பதை மேற்கண்ட இறை வாக்கிலிருந்து அறிய முடிகிறது. ஒரு மனிதனானாலும், குடும்பமானாலும், சமூகமானாலும், தேசமானாலும் யார் நீதியை தழுவுகிறார்களோ அவர்கள் உயர்வார்கள். யார் பாவத்தின் வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்விலும் வீழ்ச்சி தான் காரணமாக முடிகிறது. மீகா தீர்க்கதரிசி கூறும்பொழுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். நாம் சீயோன் குமாரத்திகள், நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். என்னில் மேன்மையோ உயர்வோ இல்லை. பாவம் செய்யக்கூடாது என நினைக்கிறேன், ஆனாலும் கண்களின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் விழுந்து விடுகிறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ விரும்புகிறேன், ஆனாலும் மனிதர்களின் பயமுறுத்துதல் என்னை பாவத்தில் நடத்துகிறது. நீதியோடு வாழ விரும்புகிறேன், வாழ முடியவில்லையே என்று புலம்பும் அன்பரே, தானியேல் பாபிலோனின் அடிமையாக இருந்தாலும் அவன் நீதியிலும் தேவ பக்தியிலும் தளரவில்லை. அவன் தேவனுக்கு புறம்பாக சிலை வணங்க மறுத்ததால் சிங்க குகைக்குள் வீசப்பட்டாலும் தேவன் அவரை காப்பாற்றினார். அவரது நீதியான சாட்சியால் ராஜ்யமே தேவனுடைய வல்லமையை அறிவித்தது. நீதியோடு வாழும் ஒருவன் மட்டுமல்ல, அவன் ஊரும் ஜனமும் உயர்வதற்கு காரணமாகிறார்கள். நாமும் மனிதர்களை அல்ல, நம்மை உயர்த்துகிற தேவனை பிரியப்படுத்த நீதியோடு வாழ நம்மையும் நம் சந்ததியும் ஒப்பு கொடுப்போமா? நம் மூலம் நம் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமேன்.